முத்து உண்மையை கண்டுபிடிச்சு விஜயா மனோஜ் சீக்கிரமா மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸ்ருதி மனோஜுக்கு கால் பண்ணிட்டு இந்த நெக்லஸ்லாம் வாங்கினீங்களே அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் கிட்ட இருந்து உண்மை எதுவும் வெளியில வர மாதிரி தெரியல. அதனால ஸ்ருதி ஃபோன் கட் பண்ணிட்டு முத்து கிட்ட மனோஜ் கிட்ட இருந்து எந்த உண்மையும் வரல, என்ன பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரவி இருந்துகிட்டு நான் தான் சொன்னல அவன் எடுத்திருக்க மாட்டான்ட்டு யாருமே நம்பல அப்படின்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாங்க இல்லடா அவன் தான் எடுத்திருப்பான், நான் உண்மை என்ன சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. ரோஹிணி மனோஜ் கிட்ட என்ன மனோஜ் ஒரு மாதிரி டல்லாவே சேடாவே இருக்க, என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. முத்து போயிட்டு மீனா வீட்டுல விட்டுட்டு அண்ணாமலை பார்த்து அப்பா இந்த நகை எப்படி மாறுச்சுன்றதும் உண்மை கண்டுபிடிக்கணும், நான் உண்மை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாரி கிளம்பிடுறாங்க. முத்து மீனாக்கு கால் பண்ணி மீனா எங்க அம்மா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பார்வதி அத்தை கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம பார்வதி அத்தைட்ட கேட்டா மட்டும்தான் உண்மை வெளியில வரும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. முத்து மீனாவை கூட்டிட்டு போறத பார்த்துட்டு விஜயா இவன் எப்படியாவது உண்மை கண்டுபிடிக்காம விடமாட்டான் போலையாட்டிருக்கு, இது பார்வதிக்கு தான் தெரியும், அதனால பார்வதி வீட்டுக்கு போயிட்டு என்னங்கிறது சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்து மீனா பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிடறாங்க. பார்வதி இருந்துகிட்டு பரவாயில்ல நீங்க உங்க பாட்டி கையால கிஃப்டை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும் போது பாட்டிக்கு நாங்க ரெட்டை வடை செயின் செய்யலான் இருந்தோம், ஆனா எங்களால செய்ய முடியல, அது எப்படி செய்ய முடியும், அதுதான் கவரிங் நகையாச்சு, நீங்க போயிட்டு கொடுத்துருந்தீங்கனாலும் மாட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா விஜயா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. விஜயா முத்து மீனாவை பார்த்துட்டு என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த சைடு வந்தோம், அதான் அத்தை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம் அப்படின்றாங்க. முத்து நாங்க சரி நீங்க எதுக்கு இப்ப பார்வதின்னு சொல்லிட்டு கத்துறீங்க, எங்க அத்தை உண்மை சொல்லிடுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு பயமோ அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பயும் போல வர்றதுதான், டான்ஸ் கிளாஸ்க்கு யாராவது ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன், நீங்க தான் வந்தது புதுசா இருக்கு அப்படின்றாங்க. நாளைக்கு விஜயா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு முத்து கிட்ட போய் சொல்லி தப்பிச்சிடறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.